எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பன். இந்த நாளை கொடுத்திருப்பா உமக்கு சோத்திரம் அப்பா. இதோ உம்முடைய வார்த்தைகளையும் வசனத்தை கொடுத்து எங்களை பாதுகாத்திருப்பா உமக்கு சோத்திரம் தகப்பனி. இதோ இந்த 1 மாதமா 2 மாதமா எங்களுக்கு அநேக சத்தியங்கள் நீங்கள் கொடுத்து எங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம் சாமி. ஆவில எளிமை உள்ளவன் பாக்கியவான் சொல்லியிருக்கிறீங்க, சாந்த குணம் உள்ளவன் பாக்கியமான்னு சொல்லியிருக்கிறீங்க, சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியமான்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாமே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகும்படிக்கு நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அழைத்தவர் எப்பேற்பட்ட விஷயங்கள் நீங்கள் எங்களுக்குள்ளே வைத்து நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு சிந்திக்க வைத்து அந்த பெரிய பெரிய காரியங்கள் எங்களுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கிறீங்க சாமி. நீங்கள் அழைத்தவர் எப்பேற்பட்டவர்ன்றதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கும் செவி கொடுத்து உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கிறதுக்கு உம்முடைய ஆவியை கொடுத்து எங்களை பலப்படுத்துங்க சாமி. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய தூதரை அனுப்பி பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இதோ நேற்று கேட்ட வார்த்தைகளும் வசனத்தையும் எங்கள் இதயத்தில் இருக்குது சாமி. சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ளே இல்லாத விட்டால்க்கா நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் சாமி. அந்த சகிப்புத்தன்மையை எங்கள் இதயத்தில் வைங்க. நாங்கள் எல்லாத்தையும் சகித்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உப்பாக ஒளியாக நாங்கள் வாழ வரத்துக்கு உதவி செய்யுங்க. திரும்பி பார்க்காதேன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. இதோ லோத்து குடும்பத்தில் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தூதரில் அனுப்புகிறீங்க. ஆனாலும் லோத்து அவங்க மனைவி திரும்பி பார்த்து விட்டு அவங்களுடைய வாழ்க்கை இழந்து போகிறத நாங்கள் உணர்கிறோம் சாமி. அப்போ எங்களுடைய சிந்தனைகள் செயல்களாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல ஆலோசனையும் தைரியத்தையும் நீங்கள் கொடுத்து உங்களுடைய சத்திய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் வாழும் வளரும் உதவி செய்யுங்க. நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழும் போதும் வளரும் போதும் உங்களுடைய நாமம் மகிமை அடையும்படிக்கு உங்களுடைய ஆவி எங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துங்க சாமி. அப்பா, என் சபை மக்கள், சபை முகப்பவர்கள், பங்கின் மக்கள், பகுதி மக்கள், திக்கட்டு பிள்ளைகள், நாட்டுத் தலைவர்கள், நாட்டு மக்கள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், முதியோர்கள், ஹாஸ்பிட்டல் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரி ஒவ்வொரு கரங்களை புகழும். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற சகோதர தொட்டு ஆசீர்வதியும். பிள்ளைகள் இல்லாத இருக்கிற ஒவ்வொருக்கும் நல்ல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாத இருக்கிற சகோதர சகோதரிக்கு நல்ல வேலைகளை கொடுங்க தகப்பனே. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல விசுவாசத்தையும் கொடுங்க. நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு உங்களுடைய தூதரில் அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அபிஷேகம் பண்ணுங்கள் தகப்பனே. கொடானு குடி சோத்தணும் சாமி. இந்த ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபித்து அதை ஜெபிக்க மறந்ததை உன் கரங்களை புகழுறோம்ப்பா. நீங்களே பொறுப்பேற்று வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகரும் உம்முடைய குமாரமாகிய இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென்.